லேடிஸ்க்கு ஓவர் வெயிட்னால பேக் பெயின் வந்துருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே எக்ஸசைஸ் தெரப்பீஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரப்பி கொடுக்குறோம். அது என்ன பண்ணுன்னா அந்த மசிலை வந்து அப்டாமினல் மசிலை டைட்டன் பண்ணும். அப்டாமினல் மசில் டைட்டன் பண்ணும்போது அந்த மசில் வந்து டோனிசிட்டி ஃபார்ம் ஆகும். டைட்டன் ஆக ஆக ஸ்பைனுக்கான ஸ்டெபிலிட்டி கிடச்சிரும். அதனால நாங்கள் இங்கே கிளினிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர்ற பேக் பெயினாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்டாமினல் மசில்ஸை டைட்டன் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது தேய்மானங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் டீகம்ப்ரெஷன் தெரப்பி வச்சுருக்கோம். அது வந்து ஸ்பைன் ரொபோட்டிக் கரெக்ஷன் தெரப்பி. அந்த ஸ்பைனில் என்ன அலைன்மெண்ட் மாறி இருந்தாலும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிடும். அது வந்து ஸ்பைனை கரெக்ஷன் பண்ணி ரொபோட்டிக் தெரப்பி மூலமாக ஸ்பைனை கரெக்ஷன் பண்ணிடும். அது போக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் தெரப்பி மூலமாக வந்து வயிற்றை டைட்டனும் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பேக் பெயினை குறைக்கவும் செய்கிறோம். மூணாவது வந்து ஃபிசியோ மொடாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது. ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்டு, லேசர்னு நிறைய தெரப்பீஸ் இருக்குது. இதில் யாருக்கு எந்த தெரப்பி தேவைப்படுமோ அதையை நாங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தெரப்பீஸ் கொடுத்து வலியை குறைச்சிட்றோம். அது போக உள்ளே இருக்கிற ஜவ்வுகளை, நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஆயுர்வேதா தெரப்பி கொடுப்போம். ஆயுர்வேதா தெரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. 7 days ஒன்ஸ் ஒரு ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கும். அபியங்கம்னு சொல்லக்கூடிய மசாஜ் தெரப்பி, கிளின்னு சொல்லக்கூடிய பொடி கிளி, நவரக்கிளி, இலக்கிளி, அந்த மாதிரி நிறைய கிளி வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பெயினை ரிலீவ் பண்ணி கொடுக்கும். மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், ரெஜெனுவேட் பண்ணும். அது போக அந்த மசாஜ் தெரப்பி வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி பெயினை ரிலீவ் பண்ணி கொடுத்துரும்.